நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படி உருவாக்கினாரா? மண்ணிலிருந்து உருவாக்கினார். அப்படின்னா அவர் சிருஷ்டி கர்த்தர். மனுஷனை அவருடைய சாயலாக உருவாக்கினார். மனுஷன் தேவ சாயலாகவே அவன் உருவாக்கப்பட்டான். ஆமே. தேவ சாயல்னா ஆண்டவருக்கு நம்ம போல கண்ணு மூக்கு காதெல்லாம் இருக்கும் அப்படின்னு இல்லை. அவருக்கு கேட்கிற திறன் இருக்கு. ஆமே. அதனாலதான் நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும் இதுக்கு ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு பார்க்கிற திறன் இருக்கு. ஆமென். அவரால் பேச முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா அவர் பேச வல்லமை உள்ளவர். பேச அவர் சொல்ல எல்லாமே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலேயே அவர் சகலவற்றையும் உருவாக்கி முடித்தாராம். ஆமென். எப்படி உருவாக்கினார்? அவருடைய வார்த்தையினாலேயே உருவாக்கினார். அப்படின்னா அவர் சொல்ல 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 ஒவ்வொன்றாய் படைக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி தான் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். உங்க சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் என் கூட பேசும்போது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக போகும்போது, அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை என் வாழ்க்கையில நான் உட்கொள்ளும் போது, அது எனக்குள்ள பலனாய் மாறி அவர் எனக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆமென். உருவாகும். ஆமென். இல்லாதவைகள் உருவாகும். கர்த்தர் நம்மை உருவாக்குறதற்காகவே இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன், ஆமென், வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதனால் நீங்க கேட்கிற யாவரும் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல 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 கரத்தை தட்டணும். எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு. ஓகே, சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம சிலுவையை பற்றி நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். சிலுவை அப்படின்னாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோன்றும். அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்தவருடைய அடையாள சின்னமாகவே சிலுவை இருக்கு. அதனால தான் அநேக சபைகளில் சிலுவை வைத்திருக்கிறாங்க, வீடுகளில் சிலுவை வச்சிருப்பாங்க. இன்னும் என்ன போய் நம்ம செயின்லேயே சிலுவையை தொங்க போட்டுட்டோம் இல்லை? இப்போ நீங்கள் பாதிரிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அங்கிகள்லேயே அந்த சிலுவை படம் இருக்கும். இந்த சிலுவை பார்த்த உடனே நிச்சயமாகவே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பக்தி உண்டாகும். ஆமென். அப்படிதானே? ஆனால் அந்த கிறிஸ்தவர்களுக்கான அடையாளமே அந்த சிலுவை தான். அந்த சிலுவையை இந்த கூட்டம் கூட சிலுவை தியான கூட்டம் அப்படின்னு தான் வைக்கிறாங்க. ஆனால் நான் பிரசங்கம் பண்ண வரல, நம்ம சிலுவையை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதானே? நிச்சயமாய் நீங்க கவனமா கேட்கணும். என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் முதல் நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இல்லை இடையில பாஸ்டர் எங்கேயோ நான் விட்டுட்டேன், இல்லை லைட்டாக கொஞ்சம் கண்ணு அசைஞ்சிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வராது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால விழிப்பாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். 40 நாள் இதே மாதிரி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வாருங்கள். கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு சிறு பையன் இருந்தான். ஒரே பையன். அவன் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நல்ல ஒரு செல்ல பிள்ளையா வளர்ந்தான். அவனுடைய தகப்பன் அவன் என்ன கேட்டாலும் செய்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பன். அப்போ ஒரு நாள் அந்த பையன் கேட்டானா தகப்பனாரிடத்துல, அப்பா எனக்கு கார் வாங்கி கொடுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்டானா. உடனே அவங்க அப்பா சொன்னாராம், ஓகேடா திருவிழா வரட்டும் உனக்கு கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவன் சொன்னானா, இல்லப்பா எனக்கு வந்து திருவிழா கார் இல்லை, எனக்கு நிஜமாவே உள்ள பெரிய கார் நான் ஓட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாராம், டேய் உனக்கு வயசே பத்தல, உனக்கு எப்படிடா கார் ஓட்ட தெரியும்
அப்படின்னு கேட்டு என்ன பண்ணாரு, சண்டை போட்டாராம். அதெல்லாம் இல்லை, நீ வளரும் போது தான் வாங்கி தருவேன், கண்டிப்பாக உன்னை வாங்கி தருவேன். அவன் சொன்னா இல்லை இல்லை எனக்கு இப்போவே வாங்கி தரணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஓடி போய் வீட்டு பக்கத்தில் இருக்க பனை மரத்து மேலே ஏறிட்டானா. இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றேனே தெரியல, ஊரே கூடிடுச்சு. இவனை இறங்குடா இறங்குடா அப்படின்னு சொன்னா இறங்கவே மாட்டேங்கிறான். எனக்கு கார் வாங்கி தந்தாதான் இறங்குவேன். அவங்க அப்பா கீழேந்து கத்துறார், டே இறங்கு இறங்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசி பார்க்குறான், ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த வழியா ஒரு பாதிரியார் வந்தாராம். பாதிரியார் வந்து கூட்டத்தை பார்த்துட்டு என்ன இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா மரத்து மேல பையன் இருக்கிறான். பாதிரியார் என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இப்படி சிலுவையை போட்டுட்டாரு. ஏன்னா ஆண்டவரே நீர் காப்பாற்று அப்படின்னு சிலுவையை போட்டாரு. இந்த பையன் டக்கு 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 டக்குன்னு கடகடன்னு கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கினோடனே ஓடி போய் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட அவன் அணைஞ்சுக்கிட்டான். அவங்க அப்பா கேட்டாரு, ஏண்டா நாங்கெல்லாம் கூப்பிட்டப்போ நீ வரல, எப்படா இறங்கி வந்த அப்படின்னா, ஃபாதர் சொன்னாரு நீ கீழே இறங்கி இல்லைன்னா மரத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. இல்லை சும்மா இது ஜோக்குக்காக நான் சொன்னேன். நம்ம ஆட்கள் சிலுவை எதுக்கெல்லாமோ பயன்படுத்துறாங்க, அதனுடைய மேன்மை ஆனா அநேகருக்கு தெரியல. அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய சிலுவையின் மேன்மை தெரியணும். சிலுவையை சுமந்தது சாதாரணமான, அவர் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இன்றைக்கு சிலுவை அப்படின்னு சொன்னாலே அநேக காரியங்களை சொல்லுகிறாங்க. ஒன்று அன்பு அப்படின்னு சொல்லுங்க, சிலுவையின் மொத்த உருவமே அன்பு. இன்னொரு இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம், ஆனா அவனுடைய பிரதான இது நீங்க பாத்தீங்கன்னா அன்பும் மன்னிப்பும் தான். ஆமென். சிலுவையில தேவன் நமக்கு கொடுத்தது மன்னிப்பு. அல்லேலூயா அல்லேலூயா. அதற்காகவே அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆமென் ஆமென். எப்படி மன்னிப்பு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் வேதத்தை எடுத்து வாசிங்க, சத்தமாக வாசிக்கணும். ஒரு பகுதியை நம்ம அப்படியே வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்தது எல்லாவற்றையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடனை முழுவதை உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடன் எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென் ஹல்லேலூயா. இப்போ இந்த பகுதி ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கப்படுகிறது. பேதுரு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறான்,
ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். இப்போ அந்த உவமையில பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு ராஜாவுடைய கையில் இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆமென். நாம் எல்லோரும் ஒரு நாள் நிச்சயமாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? டவுட் பாஸ்டர், டவுட்டை நான் கிளியர் பண்றேன். சரியா? இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு கீழே ஊழியக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் 10,000 தாலந்து பணம், அப்படின்னா 10,000 தாலந்து பணம், கிட்டத்தட்ட இன்றைய மதிப்பில் கோடிக்கணக்கில் ரூபாய். எத்தனை? கோடிக்கணக்கில் ரூபாய் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்போ அவ்வளவு ரூபாய் பெரிய கடன் பட்டு இருக்கிறான். அந்த கடனை விசாரிக்கிற நாட்கள்ல அவன் கடனை திருப்பி செலுத்த அவனுக்கு முடியல. திருப்பி செலுத்த முடியாத போது ராஜா அவனை சொல்றான், இவனை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, காவல்ல போடுவீங்க. இவன் கடனை அடைத்து தீர்க்கும் மட்டும் இவன் காவல்ல இருக்கணும். இவன் பட்ட கடனை அடைக்கணும். அது வரைக்கும் இவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் காவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனுஷன் அழுது புரண்டு, ஆண்டவரே, இப்போ எனக்கு அதை முடியாது, ஆனா நான் அதை நிச்சயமாய் கொடுத்து தீர்ப்பேன். எனக்கு கொஞ்சம் மனது இறங்குங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க, டைம் கொடுங்க, நான் அந்த கடனை எப்படியாவது நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறான், ஆமென், ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளு. அந்த ராஜாவிட்ட வேண்டிக் கொள்ளும் போது ராஜா மனதுருக்கமுடையவராய் என்ன சொல்லுகிறார்னா, ஓகேடா, நீ என்ன பண்ணு, நீ கடனை அடைக்க வேண்டாம், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஆமென். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இவனுடைய கடன் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாமும் மன்னிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து உங்க பாவங்களை மன்னித்திருக்கிறாரா? மன்னித்திருக்கிறாரா? எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? ஆமென். நிச்சயம் இல்லையா? நிச்சயம் இல்லையா? நீங்க நீதிமான் தானே? நீதிமான் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. கடவுளே அப்பா, நீங்க நீதிமான் தான். ஆமென். அதை விசுவாசிங்க. எப்படி நீங்க நீதிமான்? பழைய ஏற்பாட்டு காலத்துல இரத்தத்தினாலதான் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், பாவ நிவர்த்தி செய்ய முடியும். பழைய நியாய பிரமாணத்தில் பாவம் இருந்தது, ஆனா கட்டளைகள் இருந்தது. பாவம் செய்யக்கூடாதுன்னு கட்டளைகள் இருந்தது. ஆனா அந்த கட்டளைகளை யாராலும் பின்பற்ற முடியல. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் எந்த மனுஷனும் பின்பற்றி நடக்க முடியாத அளவுக்கு கடினமானதா இருந்தது. ஆமென். எல்லாரும் பாவம் செய்தாங்க. அதனால பலிகள் தேவைப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் செஞ்சா பலி செலுத்தணும். யாராலும் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்ச ஒரு மனுஷனால கூட என்ன பண்ண முடியல, பரிசுத்தமா வாழ முடியல இல்ல. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிரசங்கம் பண்ணும்போது, நியாய பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவருக்கு விரோதமா எழும்பி நின்றாங்க. ஏன்னா அவங்க வெளிப்பிரகாரமா பாவத்தை செய்யல, ஆனா உள்ளுக்குள்ள பாவம் இருந்துச்சு. ஆமே. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் செஞ்சாதான் பாவம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. அப்படின்னா ஒரு மனுஷன் விபச்சாரம் செஞ்சாதான் அவன் பாவம் செய்தவன் என்று கருதப்படுகிறான். அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு வந்து சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ செய்ய வேண்டாம், நீ இருதயத்துல நினைச்சாலே பாவம். ஆமே. அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்ல, ஒருவனும் பரிசுத்தவான் இல்ல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த விபச்சாரத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிறுத்தின போது அவர் கேட்டார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலில் கல்லறிய கடவன். ஒருத்தனும் இல்ல. திரும்பி பார்த்தா
யார் இருந்தா? அந்த ஸ்திரீ மட்டும்தான் இருந்தா. ஆமென். அப்போ பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தபோது தான் தெரியும் எல்லாருக்கும் நம்ம செய்யறது பாவம். அவர் பேச பேசதான் தெரியுது உள்ள இருக்கிற பாவம் வெளியே வருது. பரிசேயர்களா அவங்க பயங்கர பரிசுத்தவான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லடா, நீ பரிசுத்தவான் இல்ல, நீ வெளியில தான் அப்படி இருக்கிற, நீ நினைக்கிற செஞ்சாதான் பாவம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். பரலோகம், நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பரலோகம் எதை பார்க்குது? என் உள்ளான மனுஷனை. ஆமென். மேபி நான் வெளியே நான் செய்யாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நான் நினைக்கிறேன் தெரியுமா, அதுதான் பாவம். ஆமென். அல்லேலூயா. அப்ப எல்லா மனுஷனும் பாவம் செய்தான், பாவம் செய்யாத மனுஷனே இல்லை. அப்போ இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்னன்னா ரத்தம் தான். ஒரு பாவம் செஞ்சான் அப்படின்னா அவன் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அவனுடைய பாவத்திற்கு ஏற்ற பிரகாரமாய் ஒரு புறாவையோ, அது பரிசுத்தம் உள்ளதாய், அது இத்தனை வயதுக்குள்ளதான் இருக்கணும், அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். ஒரு மிருகத்தின் பரிசுத்தமுள்ள ஒரு மிருகத்தின் ரத்தம் தேவைப்பட்டது. அப்படின்னா மட்டும்தான் அவன் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியும், பாவ நிவர்த்தியும் பெற முடியும். ஆமென். அல்லேலூயா. இது உங்களுக்கு விளக்குறதுக்காக சொல்லுகிறேன், உங்க டவுட்டுக்காக, இது என்னுடைய பிரசங்கம் இல்லை. சரியா? இப்போ அந்த இரத்தம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஜனங்களுக்காக மட்டுமல்ல, முதலாவது யார் போய் அது அந்த பாவத்திற்காக போய் வேண்டுதல் செய்யணும்? பிரதான ஆசாரியன். அவனுக்குடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் என்ன பண்ணா ஆண்டவருக்கு இடத்துல வேண்டுதல் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவங்களை சுத்திகரித்து அவர்களை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாடு. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? விளங்குனாங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா. இப்ப புதிய பிரமாணம். இந்த புதிய பிரமாணத்துல இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணார் அப்படின்னா, நானே பலியாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? பரிசுத்தமுள்ள தேவனாய், ஆமென், மரியாளின் வயிற்றில் பிறந்து பாவம் இல்லாதவராய் இந்த உலகத்தில் அவர் காணப்பட்டார். அவருக்குள்ள பாவம் இல்லை. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவரிடத்துல குற்றப்படுத்துகிறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் கொண்டு போய் எல்லா நியாய தீர்ப்புகளையும் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஒருவனும் அவருடைய பாவத்தை சொல்லுகிறதுக்கு யாராலும் முடியல. ஆமென். பிலாத்து சொல்லுகிறான், இந்த குற்றமற்ற இரத்தத்தை பழி என் மேல இல்ல அப்படின்னு கையை கழுவிட்டான். சிலுவையில தொங்குற கல்வன் சொல்லுகிறான், நீர் கிறிஸ்துவானால் உங்களையும் ரட்சித்து என்னை ரட்சிக்கணும். இன்னொருத்தன் சொல்றான், டேய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பாவம் செஞ்சதுனால இந்த தண்டனை அனுபவிக்கிறான். ஆனா அவரோ பாவம் ஒன்றுமே செய்யாமல் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த கல்வனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஆமென். அப்போ வேதம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பரிசுத்தவான். ஆமென். இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் பரிசுத்தவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த தேவன் இந்த அவருடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது நிமித்தமாய் நாம் பரிசுத்தவான்களானோம். ஆமென். எப்படி பரிசுத்தவான்களானோம்? இனி நாம் போய் ஒரு பலியிட தேவை இல்லை. முன்னாடி பாவம் நெருங்கிட்டே இருந்துச்சு. பலி 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 பலி, ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று பலியை போட்டு 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 இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இனி ஒரு பலியும் தேவையில்லை, நானே உங்களுக்காக பலி ஆகிறேன். நாமே அல்லேலூயா. ஒரே பலி. அந்த ஒரே பலி என்ன ஆச்சு அப்படின்னா, உலகத்தின் மக்களின் பாவங்களே என்ன பண்ணி சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இனி ஒரு பலி தேவையா? இல்லை. இனி ஒரு ரத்தம் தேவையா? இல்லை. இப்போ நாம் எதனால நீதிமாக்கப்படுகிறோம் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்குது. ஆமென். அப்போ அவருடைய இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் ஆண்டவரே நீர் தான் எங்களுடைய பாவங்களுக்காக பலியானீர் என்பதை நான் முழுமையாக நான் நம்பும் போது, அதை விசுவாசிக்கும் போது, என் வாயில அறிக்கை பண்ணி நான் ஆண்டவருக்குள்ள நான் என் விசுவாசத்தில் இணையும் போது நான் என்ன ஆகிறேன்? நீதிமான் ஆகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் கேட்கிறேன்,
நீங்களா நீதிமான் ஆனீங்களா, ஆண்டவருடைய இரத்தத்தினால நீதிமான் ஆனீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கேட்குறேன், பரலோகத்துக்கு போவீங்களா? சத்தமா சொல்லுங்க. போவீங்களான்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா. இன்னுமே புரியலையா? கடவுளே, அப்போ என்னுடைய பலத்தினால இல்ல நான் ரட்சிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நிச்சயமாய் நான் நீதிமான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் பாவி அல்ல. நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுக்கு அப்புறமா நான் பாவி அல்ல. என் ஆத்துமாவில கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாவியாய் பார்க்கறது இல்ல. நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க நீதிமானாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அதுக்கு மிகுந்த பலன் உண்டு. ஆமென். நீங்கள் நீதிமான்கள். கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறார். அவர் நிச்சயமா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள். ஏன்னா அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் உங்களை சம்பாதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்போ இந்த மன்னிப்பு இப்படி உண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்பு நமக்கு இப்படி உண்டாயிருக்கிறது. இந்த பேசேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் பட்ட கடனை எல்லாம் 10,000 தாலந்து பணம் கடனை அந்த ராஜா மன்னித்துட்டாரா? நாமும் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆமே, அதுக்கு தான் நான் சொன்னேன். நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். எதனால? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அந்த மன்னிப்பை பெற்ற இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு பார்க்கலாம். வாசிங்க அடுத்த பேசேஜுக்குள்ள போகும்போது. ஆமென், வாசிங்க 29 அப்பொழுது 28ல இருந்து வாசிங்க. 28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்க அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்தது எல்லாவற்றையும் அறிவித்தார்கள். இப்போ அவ கூட வேலை பார்க்கிற ஒரு ஆள் இருக்கிறான். அவன் இவங்கிட்ட ஒரு 100 பணத்தை கடன் வாங்கி இருந்தான். இப்ப இவன் யாரு? 10,000 பணம் கடன் பட்டு அதுல போய் மன்னிப்பை பெற்று அந்த கடனை செலுத்த வேண்டாம்னு சொல்லி ஜாலியா வர ஒரு நபர். அவன் வர வழியில அவங்கிட்ட ஒருத்தன் 100 பணம் கணப்பட்டான். அவனை பார்த்து, ஏன் நீ கடனை அடைக்கணும், என்னுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தொண்டைய அப்படியே சோத்தோட தூக்கி பிடிச்சு, நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒழுங்கு மரியாதை பணத்தை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறான்? அவன் தொண்டையை நெரிச்சு சொன்னான். அவன் சொல்றான், என்னிடத்துல பொறுமையாரும், நான் எப்படியாவது அடைக்கிறேன் அப்படி சொன்னா, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லி, நீ பணத்தை கொடுக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவல்ல கொண்டு போய் போட்டானா. ஹல்லேலூயா. இதுதான் யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இங்க மன்னிக்கப்பட்ட அவன் இன்னொரு ஆளை மன்னிக்க இல்ல. அவனுக்கு பெரிய மன்னிப்பு உண்டாச்சு. அவன் செஞ்ச பெரிய கடன் மாறி போச்சு. ஆனா இவங்கிட்ட சின்னதா ஒருத்தன் கடன் பட்டான். அவனை மன்னிக்கிறதுக்கு இவனுக்கு மனதில்லை. இந்த பேசேஜ்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் மன்னிப்பை உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஆனா அந்த மன்னிப்பை பெற்ற நீங்கள் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு நாமும் ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். முதலாவது நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது நாம் ஏன் நாம் மன்னிக்கணும் அப்படின்னா, நம்ம அழைக்கப்பட்டதே மன்னிக்கிறதுக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன மன்னிக்கிறதுக்காகவே நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். ஆமென். லூக்கா 17:3-4 வாசிங்க. சத்தமா வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆமென். மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல 15 வாசிங்க. மனுஷருடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்புதங்களையும் மன்னியாதிருப்பார். 12 வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். என்ன ஜெபம் அது? இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. என்ன ஜெபம்? எத்தனை பேர் அதை ஏறெடுக்கிறீங்க? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கடன் வாங்கினேன் பாஸ்டர், நான் ரூபாய் கடன் வாங்கினேன் கொடுத்தேன் இல்லை, அவங்களுக்கு மன்னிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க போல இருக்கு. அது இல்லை. நாம் மன்னிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஏன்னா நாம் மன்னிப்பை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா, ஒருத்தன் மன்னிப்பை பெற்றுட்டான், ஆனா அவனுக்கு மன்னிக்கிறதுக்கு இருதயம் இல்லை. ஆனா இவை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு சகோதரன் ஒரு வேளை உனக்கு விரோதமா ஏதாவது பாவம் செய்தால் அவனை நீ நிச்சயமா மன்னிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். மன்னிக்கணுமா வேண்டாமா? மன்னிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ சிலுவை பற்றி தானே தியானிக்க வந்தீங்க. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கும். பாஸ்டர் மன்னிப்பா, அதுதான் எங்க வாழ்க்கையில இல்லையே. ஆனா நம்ம யாரு? பெண்டேகாஸ் விசுவாசிகள். நம்ம ஆண்டவருக்காக பயங்கரமா தியாகம் செய்கிறவர்கள். ஆண்டவர் சொன்னார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரமன் அல்ல. அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி நீ வரணும். அப்படி நீ வர முடியல அப்படின்னா எனக்கு நீ பாத்திரவான் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, துக்கம் உண்டு. ஆமென். மற்றவர்கள் உங்களை நிச்சயமா காயப்படுத்துவாங்க, மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமா நிச்சயமா எழும்புவாங்க, அதெல்லாம் இருக்கும் தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மன்னிக்கிறவர்களாகவே இருக்கணும். ஏன்னா நீங்க மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஏன் மன்னிக்கணும்? கர்த்தர் எனக்கு மகா பெரிய என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் செய்த எத்தனையோ அக்கிரமங்களை, எத்தனையோ பாவங்களை, மற்றவர்களுக்கு விரோதமாக நான் எழும்பினது, பேசினது, செய்தது எல்லாவற்றையும் என்னுடைய பாவங்கள் என்னை சுத்திகரித்து கழுவி இன்னைக்கு அவருடைய சொந்த மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அவர் நிச்சயமா என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். நானும் பாவங்களை மன்னிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப மன்னிக்கணும் சொல்லிட்டீங்க பாஸ்டர், எப்படி மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அடுத்து பார்க்க போறோம். எப்படி நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது? முதலாவது, மற்றவர்களுடைய குறைகளை நம்ம பார்க்கிறோம் இல்ல, பலவீனங்களை நாம் மன்னிக்க வேண்டும். சில நேரத்தில் மனுஷன்கள் குறை உள்ளவர்கள். நாமும் ஒரு நாள் குறை உள்ளவர்களாகவே இருந்தோம். நாமும் நியாய தீர்ப்புக்கு உள்ளானவர்களாக தான் இருந்தோம். நாமும் பாவம் செய்தவர்களா இருந்தோம். கர்த்தரை அறியாத ஜனத்துக்கு பாவம் என்னன்னே தெரியாது. அவன் செய்யறதெல்லாம் நீதி தான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, அவனை யாராவது குத்துனா அவன் திருப்பி குத்தணும்னு தான் நினைப்பான். அவனை யாராவது பேசுனா திருப்பி 4 வார்த்தை இன்னும் எக்ஸ்ட்ரா பேசணும்னு தான் நினைப்பான். ஏன்னா ஆண்டவரை அறியாத போது அவனுடைய மாம்சம் தான் செயல்படும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நான் சொன்னது மாதிரி பரலோகத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஒரு புதிய மனுஷனா என்னை நான் தரித்து கொண்டு நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அதுல பழையவைகள் எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், கலந்து
போயின எல்லாம் புதிதாயின. அப்போ நான் ஒரு புதிய வாழ்க்கையை நான் வாழுகிற ஒரு மனுஷன். இந்த உலகத்தின் மனிதர்களுக்கும் எனக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நான் சொல்லுகிறது என்னுடைய அவுட் அப்பியரன்ஸ்ல இல்ல, நான் வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனாலயோ, இல்ல நான் கம்மல கலத்துறதுனாலயோ, இல்ல நான் மற்றவங்க நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி பயபக்தியாய் நான் வெளியில நடக்கிறது மாதிரியோ அதுக்கு இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது உள்ள இருந்து ஆரம்பிக்குது. ஆமென், ஹல்லேலூயா. என் உள்ளம் மாறணும், என் உள்ளான மனுஷன்ல மாறணும், என் உள்ளான மனுஷன்ல இயேசு கிறிஸ்துவை நான் ருசி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் யாரை தெரியுமா விரும்புகிறார்? ஆமென், கடின இருதயம் உள்ளவர்கள் அல்லங்க, வசனத்துக்கு செவி கொடுக்காதவர்கள் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை ஆமென் விருதாவா கழிக்கிறவர்கள் அல்ல, ஆமென் அதை ஒதுக்குறவர்கள் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார் ஆமென் மனம் விரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற இருதயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவத்தில் நம்ம விளைஞ்சிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியாக வந்து, ஆண்டவரே பாவியை நான் பாவியா இருக்கிறேன், என் மேலே நீ கிருபையா இருன்னு சொல்லுகிறாருன்னு தெரியுமா? அந்த இருதயம் தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தன்னை நீதிமானன்னு சொல்லி காமிச்சு, நான் செய்கிறதெல்லாம் தப்பே இல்லை, நான் நல்லதானே செஞ்சேன், இந்த உலகத்தின் பிரகாரமான நீதி தேவனுக்கு முன்பாக குப்பை. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்க நீதியை நீங்க சொல்லுவீங்க, உங்க காரியத்தை நீங்க சொல்லுவீங்க, ஆனா தேவனுக்கு அது அருவருப்பா இருக்கும். யார் வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க வார்த்தையின்படி நடக்கிறதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவருடைய குறைகளை பலவீனங்களை நாம் அறிந்து நாம் மன்னிக்கணும். சிலவர்கள் பலவீனம் உள்ளவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பலவீனம் உள்ளவங்க. சில எல்லா நேரத்திலையும் அவங்கள பர்ஃபெக்டா இருக்க முடியாது, எல்லா நேரத்திலையும் அவங்க வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க, செயல்படுவாங்க இல்ல, ஏன்னா அவங்க பலவீனம் உள்ளவர்கள் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். உடனே அவங்க மேல வைராக்கியம் வச்சிடக்கூடாது, பகையை வளர்த்திடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் பகையை வளர்க்க கூடாது, இல்ல மன்னிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் நிச்சயமா நீங்கள் மன்னிக்கணும். மத்தேயு 6:14-15 வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், வேதம் சொல்ல அழகா சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்கள்னா மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸ்னா என்னது? சில நேரத்தில் அவங்க அறிந்து செய்யலாம், சில நேரத்தில் அறியாமல் செய்யலாம். சில நேரத்தில் கிறிஸ்தவர்களாக நம்மவே அறிந்து நிறைய செய்வோம், அப்படிதானே? ஒரு ஆள் நமக்கு விரோதமாக எழும்புனா, நான் ஒரு ஆள் ஒரு வார்த்தை பேசுனா நான் 7 வார்த்தை பேசுவோம். நமக்கு கோயிலுக்கு வரும்போது தான் பக்தி எல்லாம். வெளியில் கொலா சண்டையில் போனால் தான் தெரியும் நம்ம வாய் யாருன்னு. இல்லை, நம்மளை வின் பண்ணுறதுக்கு யாராலும் முடியாது. வீட்டில் ஆமீன் மனைவி கிட்ட பிள்ளைகள்கிட்ட தான் தெரியும் நம்ம யார் வீராப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஒரு ஆஃபீஸர்கிட்ட ஒரு கூட வேலை செய்கிற அசிஸ்டன்ட் கேட்டாராம், சார் நீங்கள் ஆஃபீஸில் சிங்கம் மாதிரி இருக்கிறீங்க, வீட்டில் எப்படி அப்படின்னு கேட்டானோ. வீட்டிலே நான் சிங்கம் தான்டா, ஆனால் துர்காதேவி என் மேலே ஏறி இருப்பா அப்படின்னு சொன்னாரா. அப்ப புரியுதா? அப்படின்னா வீட்டில் அவர் சிங்கம் தான், ஆனா ஆளுகை செய்யறது வேற. இல்ல, சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம உண்மையாகவே மற்றவர்களை மன்னிக்கிறோமா? அநேக குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கிறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்கிறது இல்ல, மனைவி புருஷனை மன்னிக்கிறது இல்ல, புருஷன் மனைவியை மன்னிக்கிறது இல்ல. எப்படா ஓடி போலான்னு தான் இருக்குது. இல்ல, நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 மனைவி இருந்துச்சான். ஒருத்தி வயசானவ, இனி ஒருத்தி சின்ன பொண்ணு. அப்போ 2 வீட்டுக்கு மாறி மாறி போயிட்டு வருவாராம். அப்போ வயசானவளுக்கு என்ன அப்படின்னா, தான் புருஷன் தனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கும் போதெல்லாம் அவருடைய கருப்பு முடிய பிடிங்கிருவாளாம். இப்போ இனி ஒரு 2வது மனைவி, அவ சின்ன பொண்ணு, அவ என் புருஷன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள முடியெல்லாம் பிடிங்கிருவானா. லாஸ்ட்ல அவன் மொட்டானதுதான் கதி. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இல்ல,
யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யாரையும் பொறுத்து கொள்ளுகிறது இல்லை, மன்னிக்கிறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை, சமாதானம் இல்லை. இதெல்லாம் இல்லாததுனால மற்றவர்கள் நம்மை தூஷிக்கிறாங்க. நம்ம ஆலயத்தில் வரோம், வேதத்தை தூக்கிட்டு சண்டே ஆனால் சர்ச்சுக்கு ஓடி வரோம், ஆனால் பக்கத்து வீட்டில் சாட்சி இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம மன்னிக்கிறது இல்லை, அவர்களை பொறுக்கிறது இல்லை. ஏதாவது சின்ன காரியங்களுக்காகவே நம்ம சண்டை போடுறோம், நல்லா பழகிட்டு இருப்போம் இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், விட்டுரும், அவ சரியில்லை அப்படின்னே பேசிட்டு வந்துடும். யாரு? நம்ம. சர்ச்சுக்குள்ளே இது நடக்கும். சர்ச்சுக்குள்ளே எத்தனை விசுவாசி தெரியுமா? மாறி மாறி பேசாது, பக்கத்திலே இருக்கும். இது ஏன் சீட்டு, அந்த சீட்டில் அவள் வந்து உட்கார்ந்தானா அவ்வளோதான். நிறைய பேர் நிறைய சர்ச்சில் பார்த்தீங்களா, ஆமே பாஸ்டருக்கு நல்லாவே தெரியும் இந்த விசுவாசி இங்கே தான் உட்காரும். ஆமே அப்படிதான் இங்கே இருக்கீங்களோ? அப்படிதானே? இடம் இருந்தால் கூட சேரை கொடுக்காது, இந்த சேர்ல தான் உட்காருவேன், சென்டர்ல தான் உட்காருவேன்னா அந்த விசுவாசி எல்லா நாளும் சென்டர்ல தான் உட்காரும். ஒரு சேரை விட்டு கொடுக்க மனதில்லை. யாராவது வந்தால் எழும்பி உட்கார்றதுக்கு மூத்த விசுவாசிகளுக்கு மனதில்லை. மற்றவர்களை குறை பேசுகிறோம் இல்லை, தவறாக நினைக்கிறோம். மற்றவர்கள் ஏதாவது சின்னதாக ஒரு தவறு செஞ்சால் இல்லை, ஏதோ நம்மளை மனசு காயப்படி பேசினா நம்ம மன்னிக்கிறது இல்லை, மன்னிக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் இருக்கும்போது நம்ம பயபக்தியை பார்க்கணும். ஏதோ நம்ம பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரி தேவதூதர்கள் கூட சில விசுவாசிகளுக்கு முன்பாக தோற்றுவாங்க. ஐயோ அம்மா என்ன நடிக்குதா இது இல்ல. சில பேரை பார்க்கும்போது பிசாசுக்கே பொறாம உண்டாகுங்க, என்னாலே முடியல. ஆனா இந்த விசுவாசி எப்படி நடிக்குது பாரு. ஏன்னா பிசாசுக்கு நடிக்கவே தெரியாது, அவன் உள்ளதை அப்படிதான் அவன் இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போனா உண்மையதான் பேசியாகணும், ஏன்னா பொய் பேச முடியாது. அப்படிதானே? அந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா சில பேருடைய மாயமான வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. ஒரு மருமகள் மாமியார பிடிக்காது, பக்கத்து வீட்டாக்காட்ட சொல்லிட்டே இருக்குமா, எப்போ இவ சாவா, நான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அப்படி இருக்கும். நீங்க பக்கத்து இருக்கிறவங்களை பார்த்து சிரிக்கும் போது என் வீட்லயும் இது நடக்குது. பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட எப்பவுமே மாமியாரை பத்தி குறை சொல்லி, எப்போ இந்த கலவி சாகுனே தெரியல, செத்துட்டானா நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருப்பேன். இப்படியே ஒரு நாள் ஈவினிங் சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா செத்து போச்சு. செத்து போனோன்னு இந்த அம்மா அழுது பாருங்க, அழு, ஐயோ அத்தே நீங்க போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. இதை பார்த்து பக்கத்து விட்டு பொம்பளைக்கு தொண்டையில தண்ணி இறங்கல. அடி பாவி, இவ்வளவு நாள் அவங்க செத்து போட்டு இருந்தானடி நீ நினைச்சிட்டு இருந்த, உன்னை நம்புறேன் பாத்தியா அப்படின்னு அன்னையோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. உனக்கிட்ட இன்னி எனக்கு சவகாசமே இல்லை, எவ்வளவு பெரிய இதா இருக்கிற நீ அப்படின்னு. இல்ல சில நேரத்துல அப்படிதான் இருக்கிறோம். சில பேர் பாருங்க, மாமியார் செத்து போயிருக்கும் ஆனாலும் பகைய விடாது. இல்ல அதுவும் மண்ணுக்குள்ள இருக்கும். ஆனாலும் வாரவங்க போறவங்கன்னா கல்யாணம் பண்ணி வந்த அன்னைக்குல இருந்து என்னெல்லாம் சொல்லிச்சு தெரியுமா அப்படிங்கறத விடவே விடாது. சொல்லி சொல்லி சொல்லியே இது சாப்பிட்றது வரைக்கும் சொல்லும். ஆனா எப்படி இருக்கிறோம் பாருங்க வாழ்க்கை. இல்ல யோசிச்சு பாருங்க, புருஷனை மற்றவர்கிட்ட குறை பேசி 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 மன்னிக்காம. ஏன் தெரியுமா நம்ம குறை பேசுறோம்? நம்ம இருதயம் அவர்களை மன்னிக்கல. ஹல்லேலூயா. மன்னிச்சு பாருங்க, உங்க இருதயம் குறை பேசவே பேசாது. ஹல்லேலூயா. உங்க வாய் பேசவே பேசாதுங்க. ஆண்டவர் அதை தான் இன்னைக்கு சொல்லுகிறார். ஆமென் ஆமென். நீ மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மன்னிக்கிறதுக்காகவே நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எப்படி மன்னிக்கணுமா? 7-70 தரம் மன்னிக்கணும். எப்படி? 7-70 தரம். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். 7-70 தரம் நாம் மன்னிக்கணும். ஆமென். நான் பாஸ்டர் என்ன சொல்லிட கூடாது. சொல்லுங்க, ஹார்ட்ல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் 7-70 தரம் மன்னிக்கணும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஒருவன் தப்பு பண்ணனா அவனை 7 தடவை மன்னிக்கணும், அது கட்டளை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவன் அதனால கேட்க 7 தரம் மட்டுமா? ஆண்டவர் சொல்லு 7-70 தரம் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா 490 தடவை வந்துச்சு, இண்டு போட்டு பார்த்தாலே. ஆமே
அப்படிதானே? அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை கேட்குறான், ஆண்டவரே அவன் ஒரு நாள் 7 தடவை வந்து தப்பு பண்ணாலும் நான் மன்னிக்கணுமா? அவன் 7 தடவை வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா? ஆமா, நீ மன்னிக்கணும். 7 தடவை இல்லடா, 70 தரம் நீ மன்னிக்கணும். ஆமே, 70 தரம் மன்னிக்கணும். அது எப்படி பாஸ்டர் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மன்னிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் அல்ல, சாரி, நாம் தேவன் அல்ல, நம் மனிதர்கள், நாம் பலவீனம் உள்ளவர்கள். தேவன் எப்படி தெரியுமா? மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அதை மறக்கிறவர். ஆமே, நம்முடைய பாவங்களை எல்லாம் மறந்து இருக்காரா? தூக்கி முதுக பின்னாடி போட்டுட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் இன்னி உங்களை பாவியா பார்க்கிறதே இல்ல. உங்க ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்க விசுவாசித்திருக்கிறீர்கள், அவருடைய மரணத்தை நீங்க விசுவாசித்திருக்கிறீர்கள். உங்க ஆத்துமாவில் ஒரு புதிய ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். இனி நீங்க பாவி அல்ல. இனி உங்களை பாவியா பரலோகம் பார்க்காது. அப்ப நான் சரீரத்துல பாவம் செய்யறேனே, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சரீரத்துல செய்யற பாவம் நிச்சயமா போய் முடிஞ்சிடும். ஏன்னா சரீரம் மீட்கப்படுகிற பொருள் அல்ல. ஹல்லேலூயா. ஆனா என் ஆத்துமா மீட்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்போ அனுதினமும் நான் கஷ்டப்பட்டு தான் என் சரீரத்தில் ஓடணும். பலவீனம் தான். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை பற்றி கொண்டு கர்த்தருடைய வசனத்தை படித்து ஜோம் பண்ணி என் ரட்சிப்பை நான் காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிதான் இந்த ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், விசுவாச வாழ்க்கையை. நம்மால எதையும் மேற்கொள்ள முடியாது, ஆண்டவருடைய கிருபையினால தான் எதையும் மேற்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மறக்கிறவர், மன்னிக்கிறவர் மட்டுமல்ல மறக்கிறவர். ஆனா மனுஷன் மன்னிப்பான், ஆனா மறக்கிற பலன் அவனுக்கு இல்லை. ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நான் சொன்னது மாதிரி புருஷன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்ன ஒரு வார்த்தை பேசிவிட்டாரு, அது இன்னைக்கும் மறக்கல பிரதர். இல்லை, சில பேர் வந்து ஜோம் பண்ண வருவாங்க, அவங்க கதை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காயம் ஆறவே ஆறாதுங்க. எந்த பிரசங்கியாட்ட போட்டோம், எவ்வளவு பெரிய பிரசங்கியாட்ட போய் தலையை கொடுக்கட்டும், அவங்க இருதயம் குணமடையவே மடையாது. ஏன்னா அவங்களுக்கு வசனம் உள்ள போகல, அவங்க மன்னிக்க ஆரம்பிக்கல. சின்ன காரியங்களை கூட அவங்க உள்ள தூக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இல்ல. தேவனுடைய தேவனுடைய அன்பை அவர்களால் உணர முடியல, ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியல, அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்துல காற்றிருக்க முடியல. ஒரு சோர்வு, பலவீனம், இருதயம் கலக்கம் உண்டாகுது. ஏன் தெரியுமா? ஒண்ணுதான், நீங்க மற்றவர்களை மன்னிக்காததுனால. நம்ம மறக்க மாட்டோம். ஆனா அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மறக்கிற இருதயம் இல்ல, ஆனா நீ மன்னிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமே, நம்ம மறக்க முடியாது. மற்றவர்கள் செய்ததை ஈஸியா மறந்துட மாட்டீங்க. அவன் செஞ்சதை மறக்கவா சொல்லி செய்றீங்க? எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சான் தெரியுமா? பாவம் எனக்கு விரோதமா கொஞ்சம் நஞ்சம் இல்லை பாஸ்டர், எனக்கு உள்ள எதிரியே அவனாதான் இருந்தான், அவன் செஞ்ச பாவத்தை நான் மன்னிக்கணுமா அப்படின்னு சில விசுவாசிகள் கேட்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிக்கணும். ஆமே, எப்படி மன்னிக்கணும் தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் மன்னிக்கணும். ஆமே, உங்க ஜெபத்துல. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த ஜெபத்தை அவர் சொல்லி கொடுக்கும்போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் ஆண்டவரே. ஆமே, ஹல்லேலூயா. எப்படின்னா நீங்க 7-70 தரம் அப்படின்னா நீங்க அதை ஞாபகம் வரும்போதெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் பேசுறீங்க. சில பேர் பாருங்க நல்லா இருப்பாங்க, அதை நினைச்ச உடனே அழுக வரும். அதானே? சில பேருக்குள்ள பாத்துறீங்களா, நல்லாதான் இருப்பாங்க, ஆனா எப்படி தெரியுமா? அவங்க பார்த்தா நல்லா தான் இருக்கும், ஆனா அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போதுமா கட 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 கடன்னு வலியும். ஏன்னா அவங்க இருதயத்தில் இருக்கிறது பேசும்போது என்ன ஆகுது, அவங்களால சகித்து கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. இந்த பாரம் மற்றவர்களை ஏதாவது ஒரு தீமை செஞ்சா அப்படின்னு சொல்லி அதை யார்ட்டையா சொல்லணும், அழணும் அப்படின்னு தோணுது இல்ல, அதை சகிக்க முடியல, தாங்க முடியல. நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மற்ற மனுஷன்ட்ட போய் நீ அவர்களை குறை பேசுறது இல்ல. நீ அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா உடனே உனக்கு அப்படி ஹீல் ஆகாது உன் இருதயம். நீ ஒண்ணு செய்யணும், நீ ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறதுக்கு பலன் தார், நான் அவர்களை நிச்சயமா நான் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல போங்க. தேவ பிரசன்னத்துல தான் நீங்க ஒரு மனுஷனை மன்னிக்க முடியும்.
ஆமென். ஆண்டவர் அதை தான் இன்னைக்கு ஆமென் இந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். எப்படின்னா 7-70 தரம். அப்படியே நீங்க ஒவ்வொரு தடவை அது ஞாபகம் வரும்போதும் நீங்க மற்றவங்கள்ட்ட போய் அந்த காரியத்தை சொல்லாம நீங்க ஆண்டவரிடத்துல அதை போய் சொல்லி, ஆண்டவரே இதை மன்னிக்கிறதுக்கு பலன் தாருங்கன்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த 7-70 490 தடவை நீங்க சொல்லும் போது நிச்சயமா அந்த மனுஷன் நீங்க மன்னிச்சிருவீங்க. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களா? ஏன்னா அந்த பகை உங்களிடத்துல இருந்து போயிடும். ஆண்டவருடைய அன்பு உள்ள பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணுடா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது செயல்ல தான் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது என்னுடைய ஆமென் வாழ்க்கையில நான் அதை நான் பிராக்டிஸ் பண்ணும்போது அதை நான் செயல்படுத்த தான் என் வாழ்க்கை அழகா மாறுது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு நான் சும்மா உட்கார்ந்து இருந்த ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நான் ஒண்ணுமே செய்யாம இருந்தா நான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க ஒரு மகனாகவோ மகளாகவோ மாற முடியாது. அதே நேரத்தில் நான் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நான் செய்கிறவர்களா நான் அதை பிராக்டிஸ் பண்ண கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியா கர்த்தர் உங்களுக்குள்ள ஆமென் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ அந்த 7-70 தரம் மன்னிக்கணும். சில நேரத்தில் நம்ம மறக்க முடியாது. ஆனாலும் அந்த மனுஷர்களுக்காக நீங்க செபிங்க. ஹல்லேலூயா. செபிங்க. ஆண்டவரே நான் மன்னிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போங்க. மூன்றாவதாக மன்னிக்கிறது என்பது சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாஸ்டர் இவ்வளவு பண்ணி இருக்கிறாங்க, நான் இன்னும் அவங்க கூட போய் நான் இருக்கணுமா அப்படின்னு நினைப்போம். சில நேரத்தில் மன்னிப்பு என்பது சில நேரத்தில் வாக் எவே இல்லை. நான் சொல்றேன், சில நபர்களிடம் நம்ம பிரிந்து கூட நம்ம வரலாம் இல்ல. சில பேர் கூட எல்லாம் நம்மளால கடைசி வரைக்கும் அவன் முள்ளுன்னு தெரிஞ்சு அவன் பெரிய ஆணின்னு தெரிஞ்சு அவங்கிட்ட போய் டெய்லி முதுக கொடுத்துட்டு இருக்க கூடாது. என்ன குத்து நான் எவ்வளவு தாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுங்கிறத தவறா நிறைய விசுவாசிகள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம மன்னிக்கணும். நம்ம குடும்பங்களை, நம்முடைய புருஷன், மனைவி, உற்றார் உறவினர் எல்லாரும் நம்ம மன்னிக்கணும். இப்படிப்பட்ட மனிதர்களை மன்னிக்கணும். சில பேர் இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தில் ஒரு சில பேர் இருந்தாங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்தாங்க. எப்போ ஆண்டவர் பேசினாலும் அவர்களுக்கு விரோதமா இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நடப்பான். அவங்க வேலையே அதுதான். சில பேரை பாருங்க, இந்த உலகத்துல சில பேருடைய வேலையே அடுத்தவனுக்கு எடுக்கிறது தான், அடுத்தவனுக்கு விரோதமா எழும்புறது தான். அவனை வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சில பேர் நீங்க எவ்வளவு அன்பு காட்டினாலும் அந்த அன்புக்கு தகுதி இல்லாதவர்களாவே இருப்பாங்க. சொல்லுகிறது விளங்குதா? நீங்க நல்லா நேசிச்சு பாருங்க. ஆனாலும் ரிப்பீட் வர்றதெல்லாம் அன்பாதான் வரும். அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னா சவுலுக்குள்ள இருந்த ஆவி மாதிரி. ஆமே அப்படிதானே? இப்போ தாவீது ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பயந்து ஓடிட்டே தான் இருக்கிறான் இல்ல. அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு வாழ்ந்து ஒரு உத்தமனா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா சவுல் கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பாமலே செத்து போனான். தாவீதுக்கு விரோதமா அவனுடைய வேலையே என்னது? தாவீதுக்கு விரோதமா எழும்புறது மட்டும்தான். அப்ப அந்த வேலையை செஞ்சு அவனுக்கு அன்புங்கிறதே இல்லை. சில நேரத்தில் சில மனிதர்கள் நம்மளை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. நீங்க நல்லா லவ் பண்ணுவீங்க, நீங்க அவங்க நல்லா இருக்குன்னு தான் நினைப்பீங்க. அது உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க அண்ணன் தம்பி எதுவாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க ஒரு தீமையுமே செய்ய மாட்டீங்க. அவங்க தீமை செஞ்சா கூட சரிப்பா அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். ஆனா அவன் உங்களுக்கு திருப்பி எய்கிறதெல்லாம் அம்பு. அவங்கிட்ட போய் மறுபடியும் அவன் வாயிலேயே போய் விழுந்து அவங்கிட்ட இருந்து நல்ல குத்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தா கடைசியில உனக்கு மனமுறிவு வந்து நீங்க ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி செத்து போயிருவீங்க. ஆண்டவர் என் வாழ்க்கை இவ்வளவு பாடா வச்சிருக்கிறாருங்கிறத நினைச்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சில பேர் நம்மளை அழிக்கணும்னே நினைக்கிறான். சில பேர் நமக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான், மற்றவர்கள்ட்ட கெடுத்து பேசிட்டே இருப்பான். ஊழியத்தை குறித்து சில இடங்கள்ல பாருங்க, சபைகளை குறித்து பக்கத்தில் இருக்கிறவங்க தவறா பேசிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரர்களை குறித்து தவறாவே விமர்சிப்பாங்க. அது வளரக்கூடாது, எழும்பக்கூடாது. நீங்க வீடு வச்சா ஒரு பிரச்சனை உண்டாயிரும், நீங்க ஒரு கல் வச்சா ஒரு பிரச்சனை உண்டாயிரும், உங்க வீட்டுல ஒரு கார் வாங்கினா ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது,
நானும் கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீ உங்க அன்பா காட்ட போட்டீங்கன்னா அவனுக்கு உங்க அன்பு புரியவே புரியாது. அப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆமே, விலகி இருக்கணும்னா அவனை நேசிக்க கூடாதுல்ல, அவன் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே கூடாதுல்ல, அவன் செஞ்ச பாவத்தை நிச்சயமா நீங்க மன்னிக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. ஆனா அவன் கூட டிராவல் பண்ண நீங்க கூடாது. அவன் உங்க வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டான். அவன் நிச்சயமா உங்களை கெடுத்துட்டே தான் இருப்பான். அவன் உங்க ஆவியை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டே தான் இருப்பான். அவன் உங்களுக்கு விரோதமா எலும்ப 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 என்ன ஆகும்னா நீங்க பலனற்று போவீங்க, உங்களுக்குள்ள சோர்வு வரும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் 3/4 பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ அவங்கள்ட்ட இருந்து நீங்க புறப்பட்டு வெளியே வரணும். ஆனாலும் அவங்களை நீங்க நேசிக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நேசிக்கிறோம், பாஸ்டர் நான் பேசாம நடக்கிறேன் அவங்க கிட்ட, அது தப்பா அப்படின்னு நம்ம சில விசுவாசிகள் நினைப்பாங்க. நான் அதனால சொல்றேன், இல்ல அது ஆணின்னு தெரிஞ்சும் நீங்க அங்க போய் விழ வேண்டாம். ஆனா நீங்க இருதயத்துல நீங்க ஆண்டோடைய சமூகத்துல போய் அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணி அவனை நீங்க மன்னிக்கணும். அவன் மேல பகை வைக்க கூடாது, விரோதம் வைக்க கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் விரோதம் வைக்க கூடாது, பகையை வளர்த்த கூடாது. ஆமென். கடைசியா ஆமென் நான் சொல்லுகிறேன், நாம் மன்னிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தேவன் மன்னிச்சுட்டாரு அப்படின்னு கிடையாது. ஆனா நாம் மன்னிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மன்னிக்கணும். ஆனா சில நேரத்துல நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தேவன் மன்னிக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. ஏன்னா ஆமென் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அடிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இது நிச்சயமாகவே தண்டனைக்குரிய பாவம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே பிதா இதுல கோபப்படுகிறார், இவர்களுக்கு நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களை யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார், அவங்க செய்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அவ்வளவு விரோதமா எழும்பினாங்க. ஆமே, பிலாத்து கிட்ட போய் சொல்லுகிறாங்க, பிலாத்து சொல்றான் இந்த இரத்த பலி என்னுடையது இல்ல, உன்னை சொல்றாங்க ஆமே இது உங்களுடைய இரத்த பலி இல்லை, இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். அவங்களே ஏற்றுக்கொண்டாங்க. அவ்வளவு தேவனுக்கு விரோதமா கலகம் செய்தார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது ஸ்திரீகள் அவருக்கு முன்பாக அழுது கொண்டே போகிறாங்க. அவர் சொல்றார், எருசலேம் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் சொன்னாரு? நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் சொன்னாரு? பின்னாடி உனக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுது, உன் பழிய தூக்கி உன் மேலே உன் பிள்ளை மேலேயும் போட்டுக்கிட்ட இரத்த பலிய இல்ல. அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறார், இல்ல இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு இது பண்றியே, நீ அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு, எனக்காக நீ அழ வேண்டாம். இயேசு கிறிஸ்து மன்னிப்பை கேட்டார், பிதாவே இவர்களை மன்னியும். தேவன் மன்னித்தாரான்னு கேட்டா இல்லைங்க. நீங்க சரித்திரத்தை கொஞ்சம் எடுத்து புரட்டி பாருங்க. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டுல எருசலேம் ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்டுச்சு. மறுபடி எழும்பவே இல்லை, இப்போதான் எழும்பி இருக்கு. எப்போ? இப்போ ரீசெண்டா. தேசமே பாழாக்கப்பட்டது. எத்தனையோ பேர் எழும்பி யூதர்களை அழித்தாங்க, நிர்மூலமாக்கப்பட்டாங்க, தேவாலயம் மிடிக்கப்பட்டது, ஜனங்களை ஒவ்வொருத்தங்களையும் கொலை செய்தார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஜனங்கள் யூதர்கள் செத்து மடிந்தாங்க. சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கு பின் 70ல் எருசலேம் ஒன்றுமே இல்லை, பரிசேயர்கள் இல்லை, சதுசேயர்கள் இல்லை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதவாரர்கள் ஒருவரும் எழும்பல. அந்த அளவுக்கு தண்டனை எருசலேம் மேல விழுந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சம்டைம்ஸ் நம்ம மன்னிச்சிடுவோம், ஆண்டவரே எனக்கு விரோதமா அவன் எழும்புறான். மேபி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மன்னிக்கணும். ஆனா நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு விரோதமா எழும்புகிற ஆமென் பல எப்பவுமே எழும்பி கிரியை செய்கிற தேவனுக்கு விரோதமா சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற எத்தனையோ ஜனங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், கர்த்தர் மன்னிக்கிறவர் தான்.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க மன்னிங்க. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா யார் பேசினாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நம்ம வேலை என்னன்னா நம்ம மன்னிக்கணும். ஹல்லேலூயா. நான் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். நாம மன்னிக்கிறது அவங்களுக்காக அல்ல, வேதம் சொல்லுது நமக்காக. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நாம மன்னிக்கிறது அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, மற்றவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, நாம நல்லா இருக்கிறதுக்காக தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஆளை மன்னிச்சு பாருங்க, நிச்சயமா நான் சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற துக்கம் நீங்கி போகும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் நிறைய பேர் மன்னிக்கிறது இல்லை. மன்னிக்காதனால இன்னைக்கு பலவீனங்கள், வியாதிகள் உங்களுக்கு வருது. நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை. நிறைய பேர் சொல்லுகிறாங்க, பாஸ்டர் எனக்கு அவங்க செஞ்சதை மறக்கவே முடியல, தூக்கம் இல்ல, கலக்கமாகவே இருக்கு, சிந்தையில ஓடிட்டே இருக்கு. அநேகருக்கு இருதய பலவீனங்கள், அதை உள்ள போட்டு 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 அந்த கசப்ப வெறுப்ப அந்த மாம்ச கிரியை உள்ள போட்டு அந்த நம்ம உள்ளே வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வியாதி உள்ளவர்களா மாறுகிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியல, நம்ம ஒழுங்கா ஜெபிக்க முடியல, நம்ம ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள முடியல. கர்த்தர் அதனால தான் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல ஆமென் நானும் உங்க கடன்களை மன்னிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதானே? அதனால தான் அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், நம்ம மன்னிக்கிறது மற்றவர்களுக்காக, நமக்காக. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, ஹல்லேலூயா, நம்ம குடும்ப ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, மற்ற என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், நீங்க சந்தோஷமா வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த வேத புத்தகத்திலையும் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதத்துல எங்கே வேற எந்த புத்தகத்திலையும் சொல்லப்படலைங்க. ஆண்டவர் இன்னைக்கு எதை விரும்புகிறார்னா நீ சந்தோஷமா வாழணும். ஆமென். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும். நீங்க மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா, நீங்க ஆரோக்கியமா உங்க இருதயத்துக்குள்ள கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆமென் ஒரு வியாதி பாண்டமா இருக்கக்கூடாது. இல்ல, நல்ல ஃப்ரீயா இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல போங்க. கசப்பு வெறுப்புகளை துரோகங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். புருஷனை மன்னிக்காம இருக்காதீங்க, மனைவியை மன்னிக்காம இருக்காதீங்க, பிள்ளைகளை மன்னிக்காம இருக்காதீங்க. ஆமென். இன்னைக்கு சபையில சில நேரத்தில் பாஸ்டரே சில விசுவாசிகள் மன்னிக்காது. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் விசுவாசி பண்ற தப்ப மன்னிக்க மாட்டாங்க. ஆனா கேட்டா நாங்க பெரிய ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஏற்படுத்தினதே இன்னைக்கு சிலுவை அப்படின்னாலே மன்னிப்பின் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய நலனுக்காக நீங்க மன்னிக்கணும். ஆண்டவர் சொல்லு, நாம் மன்னிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தேவனுடைய பரிபூரண அன்புனால நம்ம நிரப்பப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா நமக்குள்ள பரிபூரணமான அன்பு வரும்? நம்ம மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஊற்று புறப்பட ஆரம்பிக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு தானாகவே உங்களுக்குள்ள ஒரு அன்பின் ஒரு சுரூபத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த அன்பு உங்களுக்குள்ளேயும் நெருக்கி ஏவப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்பினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். மற்றவர் உங்களிடத்துல வருவாங்கங்க. மற்றவர்கள் உங்களிடத்துல உங்களை அதிகமாக நேசிப்பாங்க. ஆமென். நீங்க எப்போ அந்த உங்க காயங்கள் கட்டப்படுதோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நிச்சயமாகவே நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களை மன்னித்து பாருங்க, உங்களுக்கு தடைபட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் வரும். உங்க வியாதி ஆட்டோமேட்டிக்கா சுகமாகிறத நீங்க பார்ப்பீங்க. நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கசப்பு வெறுப்பு பகையை விட்டு பாருங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நல்லா ஆராதிச்சுட்டு, நல்லா பிரைஸ் பண்ணிட்டு, நல்லா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு அப்படியே அழகா நீங்க போய் படுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களிடத்துல வருவார். ஆமென். ஹல்லேலூயா. வருவாரா? வருவாருங்க.
இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழகுபடுத்தணும் தான் விரும்புகிறார். ஒரு நாள் அலங்கோலமா இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் அவர் நம்மை மன்னித்து இருக்கிறார். இந்த வேதத்தின்படி ஆமென், நாம் மன்னிக்கும் போது அவருக்கு நாம் புத்திரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். அன்பினால கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமென். முதலாவது நான் சொன்னேன், ஆமென், நான் சொல்லி நாம் முடிக்கலாம், எழுப்பி நிற்போம். ஆமென். நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, மன்னிக்கிறதுக்காகவே நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி மன்னிக்கணும் அப்படின்னா, மற்றவருடைய பலவீனங்களை நாம் மன்னிக்கணும், அவருடைய குறைகளை கண்டு நாம் மன்னிக்கணும். மன்னிக்கிறது என்பது மறக்கிறது அல்ல. நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் 7-70 தரம் நம்ம மன்னிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளாக கிரியைகளை நடப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் எழும்பி நின்று ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேட்போம், ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாரும். இன்றைக்கு நான் சிலுவை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். சிலுவையில் நீ மகா பெரிய மன்னிப்பை இந்த உலகத்திற்கு உண்டாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு பாவ மன்னிப்பு உண்டாக்கி இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவன் ஒரு பாவ மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறார். அது நிச்சயம், அதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், இன்னைக்கு என்ன நீதிமானாவும் மாற்றி இருக்கிறார். ஆனா இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சில பேர், ஆமென், ஆமென், சில பேர் நீங்க இன்னும் மன்னிக்காம இருக்கலாம். உங்க சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீங்க மன்னிக்காம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னிங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணு. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி. இதுதாங்க உங்களை சுகப்படுத்தும். இதுதான் உங்க வீட்டை ஒரு நல்ல கிறிஸ்தவ வீடா மாற்ற போகுது. கிறிஸ்தவம் என்பது ஏதோ நான் பேருக்கு நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நான் வாழ தான் இயேசு என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஆண்டவரே எனக்குள்ள கிரியை செய்யுங்கன்னு சொல்லணும். வேண்டாத பலவீனங்கள் வேண்டாம். என் இருதயத்தில் கசப்பு, வெறுப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள் வேண்டாம் ஆண்டவரே. பகை வேண்டாம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்போது வேண்டாம். நான் பேசின வார்த்தையை ஆண்டவரே நான் பேசக்கூடாது. மற்றவர்களுக்கு விரோதமாக நான் செய்ததை இனி நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நான் 7-70 தரம் மன்னிக்கிறவர்களா கர்த்தர் என்னை மாற்றும். பேதுரு அன்னைக்கு கேட்டபோது இயேசு சொன்னார், 7-70 தரம் நீங்க மன்னிக்கணும். நீங்க அப்படி மன்னிக்கும் போது பிதா உங்களை மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்டவர்களா இருந்தா நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிப்பார். நம்முடைய ஜெபங்களுக்கு ஏற்ற பதில் உண்டாகும். நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க இத்தனை நாள் ஜெபி, நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, ஆண்டுடைய சமூகத்தில் நான் அழுது 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 ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இன்னைக்கு விடுதலை உண்டாகும். நீங்க மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் தந்துட்டே இருப்பாருங்க. அவர் பரலோகத்திலிருந்து உங்களை நோக்கி பார்ப்பார். ஏன்னா நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதா இருக்குது. அது நிச்சயமா உங்க குடும்பத்தை மாற்றும், உங்க சபையை மாற்றும். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க சபையில, இந்த சபையில இருக்கிற இத்தனை விசுவாசிகள், ஆமென், சோதரர், இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை மாறும்போது தேசம் மாறும். ஆமென். சபைக்குள்ள கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார். உங்களுக்குள்ள கிரியைகளை நடப்பிப்பார். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பந்தங்கள், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், முறிந்த பந்தங்கள் எல்லாம் திரும்ப சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷன் மனைவிக்குள்ள இருக்கிற எல்லா திருமண பந்தங்கள் கர்த்தர் இன்னும் அந்த உறவை மேம்படுத்துவார். அந்த உறவில் இன்னும் பலன் உண்டாகும். கர்த்தர் அதற்குள்ளாக கிரியை நடப்பிப்பாருங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இடையே நல்ல ஒரு பலனை கர்த்தர் தருவார். நல்ல ஒரு உறவை கர்த்தர் தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நேசிக்காதவங்க கூட நேசிப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தருடைய அன்பை பார்க்கும்போது இந்த உலகத்திற்கு நீங்க வெளிச்சமாய் மாறுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறாய். உப்பானது சாரமற்று போக கூடாது. ஹல்லேலூயா. உப்பானது சாரமற்று போனா அது எதனால் சாரமாக்கப்படும்? இந்த உலகத்திற்கு தேவன் உங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம்
மரணம் மறைந்திருக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. அது மறைந்திருக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்குள்ள மன்னிக்கிற ஒரு சுபாவர தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள நெருக்கி ஏவுதுன்னா அதை செயல்படுத்துங்க அருமையான சகோதர சகோதரி. அதனால அநேக ஆத்துமாக்களை நீங்க மீட்டுக் கொள்ளுவீங்க. இன்னும் இந்த சபைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் உங்க மூலமா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வராத ஆமென் உங்க பிள்ளைகள், ஆமென் உங்க வாலிப பிள்ளைகள் சபைக்கு வருவாங்க. ரட்சிக்கப்படாத உங்க புருஷன்மார்கள் ரட்சிக்கப்படுகிறதை நீங்க பார்ப்பீர்கள். ரபா ஷகதர லதர பகா உரிபானா ஷதர லதர 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 பர 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 பரபா உரிஷதர கபபபபப. Thank you Jesus, thank you Jesus. Oh rashakabana dara 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 rishadara bakadara dara சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். நிந்தை தாழ்வீனும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும், அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் 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 தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுக்கணும். உலகத்தில் நான் பாடுபடவே மாட்டேன். கர்த்தரை நான் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகணும் ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த உலகத்தில் சிலுவை நீ எடுத்துக்கொண்டு நடக்கணும். நீ அதை எடுக்க மாட்டேன்னு ஒரு நாளும் இருக்காத. இதெல்லாம் என்னால் முடியாது, இந்த பாடு என்னால் முடியாது, இந்த பேச்சு என்னால் முடியாது, நான் திருப்பி நான் அதை பேசுவேன், என்னால் அதை ஒத்துக்கொண்டு இருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க சிஸ்டர் பிரதர். உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு நடங்க. இயேசு அதை தான் சொன்னார். பாடுகள் உண்டு, மற்றவங்க குற்றப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, உங்களை நொறுக்குவாங்க, உங்களுக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றையும் நீ சகித்து நீ முன்னாடி நீ நடந்து வரணும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி நீ வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை எடுத்துக்கொண்டு நிற்கிறது இல்லைங்க, நடங்க. கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். அது இயேசுக்காக, இயேசுக்காக. அது முடிவில் மகிமை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கர்த்தருடைய பிள்ளையா? கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார்.
உங்க வாழ்க்கை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க செய்ய வல்லவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்குள்ள பரிபூரணமான சந்தோஷத்தை கர்த்தர் வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும். நல்ல 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 தேங்க்யூ.